ஹஹா சங்கர் ஜெய் சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகள் சரணம். இன்றைய காலகட்டத்தில் வீட்டுக்கு ஒருத்தராவது காலையில் எழுந்திரிச்சோடனே முதல்ல மாத்திரை போட்டுட்டு தான் சாப்பாடே சாப்பிட்றாங்கங்க. பாதி பேருக்கு மாத்திரையே சாப்பாடாட்டம் ஆயிடுச்சுங்க. அந்த மாதிரி வாழ்க்கை தான் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வயதானவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் மாத்திரை சாப்பிட்றாங்கன்னா அது வேறு விஷயங்க. ஆனால் சின்ன வயசு பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி மாத்திரை எடுத்துக்கிறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ஒருத்தருக்கு நோய் வர்றது காரணம் பார்த்திங்கனாக்கா சரியான உணவு முறை பழக்க வழக்கங்கள் இல்லாததுனால வரலாம். வாழ்நாள் முழுவதும் மருந்து மாத்திரை எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஜாதகத்தில் இருக்குங்க. இதெல்லாம் கிரக கோளாறாக தாங்க இருக்கும். அப்படி இருந்தால் தான் எப்போவும் தினமும் மாத்திரை எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்கும். அப்படி இருக்கிறவங்க மருந்து மாத்திரையை கம்மி பண்ணணும். நோய் நொடியில் அதோட தாக்கத்துலேருந்து நம்ம மீண்டு வரணும். நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கணும். நம்மளுடைய வேலையை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம பிள்ளைங்களுக்கு மருமகளுக்கு யாருக்கும் தொந்தரவு தராத அளவுக்கு நம்ம வாழணும் அப்படின்னு நிறைய பேர் விரும்புகிறாங்க. வயசானவங்களாக இருந்தாலும் சரிங்க, சின்ன வயசு பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சரிங்க, யாராக இருந்தாலும் சரி. இப்போ நான் சொல்ல போகிற எளிமையான பரிகாரங்க. இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய வியாதி குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தாங்க, நம்பிக்கையோடு செய்யணும். இதுக்கு செய்ய வேண்டியது என்னன்னு சொல்கிறேங்க. உங்களுடைய பூஜை அறையில் ஞாயிற்றுக்கிழமை இதை செய்யலாங்க. உடல்நிலை சரியாகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். அப்படி இல்லை தொடர்ந்து 48 நாள் செய்யலாம். நீங்கள் எந்த முறையில் வேணாலும் செய்யலாங்க. இதை செய்கிறதுக்கு உடல் தூய்மை வேணுங்க, மன தூய்மை வேணும். முழு மனத்தோட நம்பிக்கையோடு செய்யணும். ஞாயிற்றுக்கிழமைக்கு நீங்கள் காலையிலே குளிச்சு மல்வி ஃப்ரெஷ் ஆகிக்கோங்க. ஆகிட்டு உங்களுடைய பூஜை அறையில் சுத்தமான ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கங்க. ஒரு தட்டில் அந்த அகல் விளக்க வைங்க. அகலுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வைங்க. அது நிறைய வேப்பெண்ணெய் விடுங்க. வேப்பெண்ணெய் அம்மனுக்கு உகந்த எண்ணெய்ங்க. அந்த எண்ணெயில் சிகப்பு கலர் திரி போடுங்க. போட்டுட்டு சுத்தமான தண்ணீர் வைங்க. உங்கள்கிட்ட என்ன நைவேத்தியம் இருக்கோ அதை கண்டிப்பாக வைங்க. ஒரு கல்கண்டு வச்சாலும் பரவாயில்லைங்க. வச்சுட்டு நீங்கள் மனசார அம்மனை வேண்டிக்கிட்டு, என்னுடைய நோய் நொடி தீரணும், என்னால் தாங்க முடியல, அந்த தாக்கத்துலேருந்து நான் வெளியில் வரணும், மருந்து மாத்திரை எல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனசில் என்ன தோணுதோ அத்தனையும் மனசார வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு வாசனையான சுடம் சாம்பிராணி அத்தனையும் காட்டுங்க அம்மனுக்கு. காட்டிட்டு நீங்கள் பூஜையை முடிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த அகல் விளக்கு அம்மனை நினச்சி நீங்கள் விளக்கேற்றுங்க. கண்டிப்பாக உங்கள் உடல்நிலையில் முன்னேற்றம் தெரியும். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.